மும்பையில் ஒரு கப்பல், ஒரு புருஷன் முன்னாடி அந்த பையனுக்கு வந்து 22 வயசு, அந்த பொண்ணுக்கு 20 வயசு. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆனது. இப்போ இந்த 2வது செகண்ட் மேரேஜ் ஆனிவர்சரி அப்படின்றது அந்த பொண்ணு வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சிருக்கு. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் செகண்ட் ஆனிவர்சரி நார்மலாக எல்லோரும் வைப்பாங்க தானே, அந்த மாதிரி வச்சிருக்கு. அப்போ வந்து ஒரு ஒரு நம்பர்லேருந்து ரொம்ப வன்மமாக மெசேஜ் வந்திருக்கு. ரிப்ளை, ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு ரிப்ளை. அது யாருன்னு பார்த்தா ஏற்கனவே அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு பையன். அந்த பையன் வந்து வேறு தெருவுக்கு போயிட்டான். இப்போ பக்கத்து தெருவுக்கு மாறி போயிட்டான். ஆனால் இந்த பையன் வந்து வன்மமாக அந்த பொண்ணுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான், இந்த மாதிரி அந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு. இதுக்கே அவன் அந்த வேறு எந்த தொடர்பும் இல்லை, பக்கத்து வீட்டில் ஏதோ குடியிருந்திருக்கான், ஏதோ ஒரு சண்டை வந்திருக்கு. இந்த பையன் இவன் மேலே ஏற்கனவே நிறைய கேஸ் இருக்கான். அதில் 2 ஃபோக்ஸோ கேஸான். அதில் ஜாமீனில் இப்போ தான் வெளில வந்திருக்கானா. இவன் என்ன பண்ணியிருக்கான், இந்த பொண்ணுக்கு வன்மமாக மெசேஜ் அனுப்பிச்சது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணுடைய ஹஸ்பண்டு போய் தட்டி கேட்டிருக்கான், எதுக்கு நீ வந்து இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருக்க அப்படின்னு. இந்த பொண்ணுடைய ஹஸ்பண்டு வந்து சின்ன பையன், 22 வயசு, சின்ன பையன், ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கான். அவன் போய் கேட்டதும் அவன் என்ன பண்ணியிருக்கான், அவங்ககிட்ட இருந்து கத்தி எடுத்து இந்த பையனை வெட்டி கொண்டுட்டான். இந்த சின்ன பையனை, 22 வயசு பையன். இப்போ அந்த பொண்ணுடைய வாழ்க்கை போச்சா. அந்த பொண்ணு இப்போ நடுத்தெருவில் நிற்கணுமா. இவனே பாவம் ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கிறான், குடும்பத்தை நடத்தணுன்ட்டு. இப்போ இவன் மேலே ஏற்கனவே நிறைய கேஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஃபோக்ஸோ கேஸ், மற்ற கேஸெல்லாம் கூட விடு, கொலை கேஸ் எல்லாத்துக்கும் தான் ஜாமீன் கொடுத்து தொலைகிறானுங்க. இந்த தருதலை கம்முனாட்டிங்க சில பேர் நீதிபதினு உட்காந்துக்கிட்டு மக்களுடைய வரி பணத்தில் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு கொடூரமாக குற்றம் பண்ணுற சில்லற பசங்க ஒரு மண்ணாடி கிடையாது. ஆனால் கிரைம் மட்டும் தான் பண்ணுவானுங்க. இவனுங்கெல்லாம் ஜாமீன் கொடுத்துக்கிட்டு, பெயில் கொடுத்துக்கிட்டு, இந்த தருதலைங்க சில பேர் சொல்கிறேன், சில பேர் நீதிபதினு உட்காந்துக்கிட்டு நாடு நாசமாக போகிறதுக்கு முக்கிய காரணமே இவனுங்க தான். யார் குற்றவாளிகள் இல்லை, இந்த கொடூரமாக குற்றம் செய்கிறவனுக்கெல்லாம் பெயில் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில்லற பசங்க தான். கேவலத்துக்கும் கேவலம் இவனுங்களாம். என்ன கேடு, மக்கள் வரி பணத்துலேருந்து சம்பளம், ஆனால் கொடூரமாக குற்றம் செய்கிறோம். இவனுங்களாம் எப்படி நீதிபதினு எதுக்கு பேர் இருக்குதுங்களா, நீதிபதினு எதுக்கு உட்காந்துருக்கணும். ஒன்று கவர்மெண்ட்டு இவனுக்குலாம் வேறு பேர் வைங்க. சும்மா கொடூரமாக குற்றம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், அவனுக்கெல்லாம் ஜாமீன் எப்படிடா கொடுக்குறீங்க, காசு வாங்குறீங்களாடா, எதுவும் லஞ்சம் எதுவும் வாங்கிட்டு விட்றீங்களா. அப்படி மீறி போனால் இவனுங்களாம் என்னத்தடா லஞ்சம் கொடுத்துட்டு போகிறானுங்க. ஏதோ பெரிய பெரிய கோடீஸ்வரன், பெரிய பிஸ்னஸ் மேனு, அவனுங்க ஏதாவது அவனுங்கிட்ட வாங்கி தொலைங்களாடா. எதுக்கடா இந்த மாதிரி சில்லற பசங்க கிட்டலாம் கேட்டால் இதுதான் சட்டம்பானுங்க, ஆதாரம் இல்லைம்பானுங்க. அவன் குற்றம் செஞ்சவனே ஒத்துக்கிட்டா கூட ஆதாரம் இல்லைங்கிறானுங்க. ஸோ இவனுங்களுக்கெல்லாம் நீதிபதினு பேர் வச்சு மக்களோ நாட்டை நாசம் பண்ணுறதே இந்த மாதிரி சில நீதிபதிகள் தான். சில பேர் இப்படி தான் இருக்கானுங்க. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும் போல இருக்கு. ஏதோ படத்தில் வர மாதிரி ஆனால் அந்த ஸ்டேட்டஸில் நான் இருக்கிறேன், என்னால் அதை டேரெக்டாக செய்ய முடியாது, அதனால் செய்கிறவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபோக்ஸோ சின்ன குழந்தைங்களை வன்புணர்வு பண்ண அவனுக்கு ஜாமீன் கொடுக்குறான் ஒருத்தன் அப்படின்னா, அந்த நீதிபதி கண்டிப்பாக சின்ன பசங்களை வன்புணர்வு பண்ணுறது பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். அதனால தான் அவன் வந்து ஜாமீன் பெயில் கொடுக்குறான். அஃபண்ட் ஆகுதா எவனுக்காவது அஃபண்ட் ஆகுதா? கவன் பண்ணு.